அம்மா போயிட்டு வரேம்மா. சரி கண்ணு. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. என்ன அடக்கம் என்ன ஒடுக்கம் இருக்கிறீங்க. சானிய சானிய எத்தனாவது ஆட்டம்டா? 3வது ஆட்டங்கா. ம். டேய் ஏறிங்க. ஏய் சிந்தாமணி, பஸ்ஸுக்கு நேரமாச்சு வாடி. ஏய் எவன்டா கடையில? யாரா உள்ள? சாங்க அவனு போடுறா, லைட் அவனு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறான். ஸ்டாங்கு லைட்டு எந்தடா மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா அவனு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா நீ எவ்வளவுடா? 1.25 ரூபாய். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைங்காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா. இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி கேட்ப? வாழைப்பழம் கொடுங்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுங்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுங்க சாருங்க. பொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா. என்ன மகளா இது? விடுப்பா, விடுங்க, நான் அவனை பாத்துறேன். சரி வாணி. இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ சரி, நீ காசு கொடுக்க வேண்டாம் போ. நேரத்தால மாவாய் போச்சு. சரி சரி சரி. கண்ணு இத கொஞ்சம் தூக்கு. இரு இரு தூக்கி விடுறேன். விடுவா. பாட்டி, என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வரேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட போப்பா, எம்ஜிஆர என்ன கண்ணால முச்சுக்கிறேன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன். உனக்குன்னு எவன் கொடுத்துட்டாளோ? போ. கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது. மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட ரெடி ஆயிக்க. ஏய், பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு? சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. அம்மா, ஏய் வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? உன்னை வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம், அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சுக்கலாம்.
யார் யாரை என்ன பண்றாங்கன்னு பாருப்போம். என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. இது என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்றியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய் தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியலையா? எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி? பழனிக்கு போ. பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ, உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. அப்படிங்களா? டேஸ்ட் கன்சாமிங்க வா. கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. புரியுது. என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இத பாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, என்னைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. யோ, நாக்க வேணாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்தை என்னால தாங்க முடியாது. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? அண்ணா 2 வாரத்துக்கு 7 வயசாச்சு புத்தியில கொடுக்க இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ, இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ, இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன். மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்துச்சு. இல்லன்னா ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா. அத பால்ல கலக்கிறதா? பால்ல? ஓ, அது வயல்ல கலக்கிறது.